ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் போல் பூ பறிக்கலான்னு சொல்லிட்டு மேலே போயிருந்தேன். நம்ம ஒரு வேலை செய்கிறது தான் போவோம். ஆனால் அங்கே போன அப்புறம் தான் நமக்கு 2, 3 வேலை கூட சேர்ந்து வரும். பூ பறிச்சுட்டு எட்டி பார்த்தோன்னா நம்ம பாவக்காய் கொடி மேலே வந்திருந்ததில்ல, அதெல்லாம் ஃபுல்லாக காஞ்சு போயிருந்தது. அதனால் அது எல்லாமே க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது பிரண்டையும் ரொம்ப நாளாக ஆச்சு, பறிக்கவே இல்லை வச்சதுலேருந்தே. அதனால் பிரண்டையும் பறிச்சிடலான்னு சொல்லிட்டு அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு பிரண்டையும் பிடுங்கி எடுத்தாச்சு. இவ்வளோ வேஸ்ட் இருந்தது. பிரண்டையும் க்ளீன் பண்ணி எடுத்துலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பிடுங்கி எடுத்தாச்சு, கை கட்டுற வரைக்குமே. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் தேக்கு. இதுதான் வந்து ஒரிஜினல் தேக்கு. அந்த இலையை எடுத்து இந்தமாரி நம்ம கசக்கணுன்னா இதுமாரி ரத்தம் மாதிரி வரும். இந்த மாதிரி ரத்தம் மாதிரி வந்துச்சுன்னா அது ஒரிஜினல் தேக்கு அப்படின்னு அர்த்தம். எங்கள் வீட்டு மேலே இருக்கிறவங்க வளர்க்குறாங்க. பிரண்டையை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு உக்காந்துட்டோம். பிரண்டையை வந்து எப்போவுமே வந்து இந்த தண்டை தானே நம்ம போடுவோம், இலையும் சேர்த்து போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு அக்கா சொன்னாங்க, பக்கத்தில் இருக்கிற அக்கா. அதனால் அதையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நாளைக்கு தான் செய்ய போகிறேன். எப்படி இருக்கும்னு தெரியல. இலையை இது வரைக்கும் நான் போட்டு செஞ்சதில்லை. நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால் இலையும் அந்த தண்டையும் சேர்த்து க்ளீன் பண்ணி மேலேயே வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு கீழே வந்தால் சண்டே ஒன் டே தான் நம்ம வீட்டில் இருக்கிறோம். ஸ்லாப்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே 1 மாதம் கிட்டவே நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் முடியவே இல்லை. இன்னைக்கு கண்டிப்பாக க்ளீன் பண்ணி ஆகணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். 3 மணி வரைக்குமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து பசங்களை தூங்கினாங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ண டிஸ்டர்ப் ஆகிடும்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணலை. அதுக்கப்புறம் சரி ஒரு வழியாக இதெல்லாம் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். மேலே இருக்கிறதுல இது கீழே வச்சுட்டு இந்த மொபைல் ஃபோன் பாக்ஸ்லாம் வந்து எப்பவுமே தூக்கி போட மாட்டேன். ஏன்னா வந்து சாண்ட்ராக்கு ப்ராஜெக்ட்டுக்கு எதுக்குன்னா யூஸ் ஆகும். அதனால் சொல்லிட்டு அந்த மொபைல் ஃபோன் இதுவெல்லாம் அப்படியே வச்சுருப்பேன். ஏதாவது பெட்டி கவர் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுருப்பேன். அவளுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி இதுதான் நம்மளோட ஃபைனல் இது ஒரு நாள் தான் இருக்கும். நாளைக்குள்ளே இதை எப்படி மாற்றுவாங்கன்னே தெரியாது. வீட்டில் குழந்தைங்க இருந்தாலே இப்படி தான் அயன் பண்ணி வச்சுடுவேன். என்னோடய யூனிஃபார்ம், பாப்பாவோட யூனிஃபார்ம் எல்லாத்தையுமே அயன் பண்ணி எடுத்து வச்சுட்டோன்னா ஒரு 3 நாளுக்கு தொல்லை இருக்காது. மாற்றி மாற்றி இதையே போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அயன் பண்ணிப்போம் நடுவில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு. பாப்பாவுக்கு நாளைக்கு இங்கிலீஷ் ரைட்டிங் எக்ஸாம் இருக்குது. அதனால் அவளுக்காக சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இப்படி தான் ஈவினிங் போச்சு. உங்களுக்கு என்னோடய விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.